கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் தற்கொலை, அலட்சிய அதிகாரிகள் இடமாற்றம், சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கோவை மாநகரம் பெரிய கடைவீதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். நேற்று இரவு 11:19 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து முதல் மாடியில் உள்ள உதவி ஆய்வாளர் அலுவலகத்தில் நாற்காலியை பயன்படுத்தி வேட்டியால் தூக்கு போட்டு உயிரிழந்தார். இன்று காலை 8 மணி அளவில் காவலர் செந்தில்குமார் அலுவலக கதவை திறக்க முயன்றபோது அது உள்பக்கம் தாழிடப்பட்டிருந்தது. சந்தேகத்தின் பேரில் கதவை உடைத்து பார்த்தபோது அந்த நபர் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். உடனடியாக உயர் அதிகாரிகள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் கைரேகை குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தவர் கோவை பேரூர் ராமச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அறிவொளி ராஜன் என அடையாளம் காணப்பட்டார். சென்ட்ரிங் தொழிலில் ஈடுபட்டு வந்த இவர் திருமணமாகாதவர். கடந்த 2 நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் யாரோ தன்னை கொலை செய்ய வருகிறார்கள் என தனது சகோதரியிடம் தெரிவித்திருந்ததாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அறிவொளி ராஜன் இரவு 11:19 மணி அளவில் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தது பதிவாகியுள்ளது. அவரிடம் விசாரித்த காவலர் செந்தில்குமார் அவரது மனநிலை சரியில்லாததை உணர்ந்து வெளியே அனுப்பியதாகவும், ஆனால் காவலருக்கு தெரியாமல் அவர் மீண்டும் முதல் மாடிக்கு சென்று உதவி ஆய்வாளர் அறையில் தாழ்பாலிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கூறுகையில், புகார் அளிக்க வந்த நபர் காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டது உறுதியாகியுள்ளது. இது லாக்அப் மரணம் அல்ல. கவனக்குறைவாக இருந்தவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற உள்ளது என்றார். மேலும் இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், அறிக்கை வந்த பின்னர் இறப்புக்கான காரணம் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். இச்சம்பவத்தை தொடர்ந்து இரவு நேர பணியில் அலட்சியமாக இருந்த காவலர் செந்தில்குமார் மற்றும் அலுவலக அறையை பூட்டாமல் விட்ட உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோரை ஆயுத படைக்கு இடமாற்றம் செய்ய காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.